ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதாவில் வந்து 11 மந்த்ஸ் பாண்ட் ஒன்று இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் லாஸ்ட் வீடியோவில். அதோட டீட்டெயில் தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 சவரனுக்கு வந்து வளையல் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இன்றைக்கே போயிட்டு அந்த 3 சவரன் வளையலுக்கு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் அது வாங்கும்போது உங்களுக்கு என்ன போடுவாங்க, அதாவது வேஸ்டேஜ் போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வளையலுக்கு ஒரு 10% வேஸ்டேஜ்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அந்த வேஸ்டேஜ்க்கான காசை வந்து கட்டி அந்த வலையில் வந்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்க. இப்போ நீங்கள் அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் 3 சவரனுக்கு வந்து இன்றைக்கி காசு மட்டும் கட்டிக்கலாம். அவங்க வந்து உங்களை கேட்க மாட்டாங்க நீங்கள் என்ன வாங்க போகிறீங்கன்ட்டு. நீங்கள் என்ன வேணால் வாங்கிக்கலாம். ஆனால் 3 சவரனுக்கு வந்து நம்ம காசு கட்டிடுவோம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த 3 சவரன் காசு கட்டினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டினீங்க, என்றைக்கு கட்டினீங்க, இந்த எலிஜிபிள் பீரியட் ஏதாவது என்றைக்கு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு பாண்டு மாதிரி நம்மகிட்ட கொடுப்பாங்க. இப்போ வந்து நம்ம 11 மந்த்ஸ்க்கு பாண்டு போட்டு வந்ததால் நம்ம 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை. இது வந்து 6 மந்த்ஸ்லேருந்தே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்ன டிஃப்ரென்ஸ்னால், இப்போ நீங்கள் 6 மந்த்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன நகை வாங்க போகிறீங்களோ அதோட வேஸ்டேஜ் எவ்வளவோ அதிலேருந்து வந்து 6% வந்து ரெடியூஸ் ஆகும். ஏன்னா நம்ம வந்து 6 மந்த்ஸில் பர்ச்சேஸ் பண்ணுறோன்றதால. இப்போ நீங்கள் 7 மந்த்தில் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்கன்னா 7% ரெடியூஸ் ஆகும். இந்த மாதிரி வந்து 8 மந்த்ஸில் பர்ச்சேஸ் பண்ணால் 8% ரெடியூஸ் ஆகும். இது வந்து நீங்கள் 11 மந்த்ஸில் போய் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேஸ்டேஜே இல்லாமல் அன்னைக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி கட்டி வச்சுருக்க அந்த 3 சவரனுக்கான நகை காசு மட்டும் கட்டிட்டீங்களா. இப்போ நீங்கள் வந்து எடுத்தீங்களா அந்த நகைக்கான வந்து ஜிஎஸ்டி மட்டும் போட்டு நம்ம எவ்வளோ வேல்யூ வருதோ நம்மகிட்ட சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து எடுக்கிற நகையில் கல் இருந்ததுன்னா அந்த ஸ்டோன் சார்ஜஸ்மே நம்மளுக்கு வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டோன் சார்ஜஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி மட்டும் நம்ம கட்டிட்டு நம்ம நகை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இப்போ இதனால் நம்ம வந்து வேஸ்டேஜில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்ட்லேயே வந்து போட்டிருப்பாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜிஎஸ்டி ப்ளஸ் நீங்கள் நகை ஏதாவது கல் வச்ச மாதிரி எடுக்கிறீங்கன்னா அதோட ஸ்டோன் சார்ஜஸ் அப்ளிகேபிள் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே போட்டிருப்பாங்க. ஸோ இதுதான் லலிதாவோட 11 மந்த்ஸ் ஸ்கீமு. அதே இப்போ லலிதாவில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நான் வந்து உங்களுக்கு அது ஒரு வீடியோவாகவே போடுறேன், எதுக்கு வந்து என்னென்ன வேஸ்டேஜ்ன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.